மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 128 காவலர் குடியிருப்புகள், புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் 29 காவலர் குடியிருப்புகள், சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூரில் 12 காவலர் குடியிருப்புகள், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் துறைமுகம் காவல் நிலையம், திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டியில் காவல் நிலையம், செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியக வளாகத்தில் ஒருங்கிணைந்த இணையதள குற்ற ஆய்வக வளாகம், திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் என மொத்தம் 56,26,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 169 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள் மற்றும் 2 காவல்துறை கட்டடங்கள், மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தேனி மாவட்டம் போடிநாயகனூரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கான 10 குடியிருப்புகள், சென்னை மாவட்டம் தியாகராய நகர் மற்றும் மணலி ஆகிய இடங்களில், மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் கள்ளிக்குடி ஆகிய இடங்களில், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மற்றும் திருக்காட்டுப்பள்ளி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள 7 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் என மொத்தம் 18,78,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான கட்டடங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரில் 3,75,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடய அறிவியல் மரபணு ஆய்வக பிரிவு கட்டடம் ஆகிய பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.